Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily controversies for TN USRB, TNPSC, SSC, RRB and பாக்கி. So இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். So first இந்த நியூஸ்ல கீழடி முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகலாய்வு அறிக்கைகள் 9 மாதங்களில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீழடி அப்படின்றது எங்க இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அகலாய்வு மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 3, அதாவது 1, 2, 3 இந்த 3 அகலாய்வும் வந்து பாத்தீங்கன்னா யார் நடத்தினாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடத்தினாங்க, சரிங்களா? அதுக்கான ரிப்போர்ட் வந்து இன்னும் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்ன பொருட்களை வந்து இந்த இரண்டாம் மற்றும் 3 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்த 3 அகலாய்வு அறிக்கைகளும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணப்படலை. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங்ல கீழடியில 9ஆம் கட்ட அகலாய்வு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. மீதி இருக்க 4ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற அந்த அகலாய்வுகளை தமிழக அரசே மேற்கொண்டுச்சு. அதற்கான அறிக்கைகள் என்னென்ன பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அந்த அறிக்கைகள் எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த அகலாய்வுகளோட அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விடல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது தான் இந்த இஷ்யூ இருக்கு. ஸோ அதுக்கு உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு வந்து தகவலும் தெரிவிச்சிருக்கு. ஸோ அதுதான் இங்கே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. உங்களுக்கு இதில் கொஷின் கேட்கணும்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இதுக்கான அகலாய்வுகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேற்கொண்டுச்சா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் மேற்கொண்டுச்சா, எந்த இடத்துல அப்படின்னா கீழடியில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் 3 மேற்கொண்டாங்க. 4ல இருந்து இப்போ வந்து 9ஆம் கட்ட அகலாய்வு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிக்கைகள் எல்லாமே மாநில அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் இங்க நியூஸ், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலாக்கத்துக்கு எதிரான மனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் வந்து நம்ம திரும்ப பேசுறோம் அப்படின்னா இந்த சட்டம், அதாவது இந்த 3 சட்டமும் வந்து பாத்தீங்கன்னா என்னையில இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னா ஜூலை 1ல இருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கே தெரியும் இந்த 3 சட்டங்களும் பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம புதுசா வந்து பேர் மாத்திருக்கோம். ஸோ அதை இங்க பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டம் 1860. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 சட்டம் இருக்கு, சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம், அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அடுத்து வந்து மேல வந்து இந்திய தண்டனை சட்டம் அப்படின்றது இந்தியன் பீனல் கோடு, சரிங்களா? ஸோ இயர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியன் பீனல் கோட் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க, அது 1898. அடுத்து இந்திய சாட்சிய சட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா 1872. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதிரான ஒரு மனு வந்து அளிச்சிருக்காங்க. அதை உச்சநீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த 3 சட்டங்களும் என்னைக்கு வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி நடைமுறைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 1ல இருந்து அப்படின்றதான் நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ராஞ்சி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வென்றது, இங்கிலாந்துடனான தொடரை கைப்பற்றியது. ஸோ இந்த ராஞ்சி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் தான் மேட்ச் நடந்திருக்கு. அதுல இந்தியா வந்து வின் பண்ணிருக்கு. அது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல மக்களவை தேர்தல், வங்கிகள் மற்றும் அஞ்சல் துறையுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வாக்கு எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் யார் கூட எல்லாம் சேர்ந்து இந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து நடத்துறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன், பேங்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ். ஸோ இந்த 2 துறை மூலயமா ஸோ தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஸோ இது வந்து கண்டிப்பா கேட்கலாம், யார் 2 பேர் கூட சேர்ந்து எந்த துறைகளை கூட சேர்ந்து ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா வங்கிகள் மற்றும் அஞ்சல் துறை. ஸோ இதுல டீஃபேக் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டெக்னாலஜி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், ஏஐல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க கூட பார்த்திருக்கலாம், அந்த காவாலா சாங்குக்கு வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா தமன்னா தானே அந்த ஒரிஜினல் சாங்ல ஆடிருப்பாங்க, ஆனா சிம்ரன் ஆடின மாதிரி வந்து அதை வந்து மாத்திருப்பாங்க. ஸோ இது எது மூலியமா பண்ணிருக்காங்க அப்படின்னா டீஃபேக் அப்படின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலியமா தான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த எலெக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா டீஃபேக் மூலியமா ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ எலெக்ஷனோட அந்த சமநிலை வந்து சீர்குலைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வேற எதுவுமே முக்கியம் இல்லை, இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போகலாம். ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் ஏவப்பட்ட இன்ஸ்டியூட் மிஷனின்
ஒடிஷியஸ் விண்கலத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன். நெக்ஸ்ட் நியூஸ், செக்ரேனி திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. ஸோ இந்த செக்ரேனி ஃபெஸ்டிவல் நிறைய டைம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், பழங்கால பாத்தமி சாளுக்கியர் கோவில்கள் சமீபத்தில் எந்த ஆற்றின் கரையில் கண்டுபிடிக்கப்பட்டன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் மிகப்பெரிய ரிமோட் பைலட் பயிற்சி அமைப்பை எந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி குவாஹத்தி. ஸோ குவாஹத்தி எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம். நெக்ஸ்ட் நியூஸ், குளோபல் டெக்ஸ்டைல் எக்ஸ்போ இந்தியா டெக்ஸ் 2024 எங்கு ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸா இந்த மாதிரி எக்ஸ்போ அப்படின்னாலே நியூ டெல்லி தான். நெக்ஸ்ட் நியூஸ், தேசிய முதியோர் மையம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. நெக்ஸ்ட் நியூஸ், கடல்சார் தொழில்நுட்ப கண்காட்சி எம்டெக்ஸ் 2024 எங்கு திறக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் பார்த்த போர் டைகர் ரிசர்வ், அதாவது போர் டைகர் ரிசர்வ் அப்படின்றது ஒரு பிளேஸ் சரிங்களா. அந்த இடத்துல இது புலிகள் சரணாலயம் இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இது எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. நெக்ஸ்ட் நியூஸ், ஆசிய உட்புற தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியா எத்தனை தங்கப்பதக்கங்களை வென்றது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் நியூஸ், சந்திரனின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் தனியார் நிறுவனமான இன்ஸ்டிடியூட் மிஷன் எந்த நாட்டை சார்ந்தது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ இந்த நியூஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இங்க பார்க்கலாம், இங்க பாருங்க. ஸோ இன்ஸ்டிடியூட் மிஷன் வந்து எந்த கோளுக்காக வந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு இன்ஸ்டிடியூட் மிஷன் வந்து யார் அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா USA. அப்படி இல்லைன்னா எந்த ராக்கெட் மூலியமா அனுப்பப்பட்டது அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலியமா அனுப்பப்பட்டது. ஸோ எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா ஒடிஷியஸ் அப்படின்ற இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.